ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லாரன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது நடிகர் சிவகார்த்திகேயனுடைய 25வது படமான பராசக்தி அப்படிங்கிற படத்தை சுதா கங்கராவ் இயக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அதர்வா முரளி நடிக்கிறாரு, ரவி மோகன் அவர்களும் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை இருந்திருக்கு. அதாவது சர்ச்சையே இந்த பேர் தான். இந்த பேர்ல என்ன சர்ச்சை இருக்கு? அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி எதிர்ப்புக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம்? கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் வசனம் எழுதப்பட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய முதல் படமான பராசக்தி அப்படிங்கிற படத்துக்கும் இந்த படத்தோட பெயருக்கும் என்ன சம்பந்தங்கிறத தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தி திணிப்பு எதிர்ப்புங்கிறது வந்து ஒரு வருஷமோ 2 வருஷமோ நடக்கல, சுமார் 80 வருஷத்துக்கு மேல இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. இதனால உயிரை விட்டவங்க பல பேர், நிறைய பேர் விஷம் குடிச்சிருக்காங்க, தீ குளிச்சிருக்காங்க, ஏன் துப்பாக்கியால சுடப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்கும் ஆட்சி மொழியாக்கணும் அப்படிங்கிறதுல அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் திட்டம் போடுறாங்க. அன்னைக்கு சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக இருந்த ராஜாஜி அவர்கள் இந்த திட்டத்தில் கையில் எடுக்கிறாங்க. இந்திய முதன்மையாகவும் தமிழ் 2ஆம் இடத்துக்கும் தள்ளப்படுது. இதனால கொதித்தெழுஞ்ச தமிழ் அறிஞர்கள், தமிழ் பற்றாளர்கள், தமிழ் உணர்வாளர்கள் எல்லாரும் சேர்ந்து இதற்காக போராடுறாங்க. எங்களுடைய சந்ததிகளா இருக்கட்டும், எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளா இருக்கட்டும், தமிழை படிச்சுட்டு வாழ்ந்துட்டு போட்டோம், இந்தி திணிப்புங்கிறது எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்து போராட்டம் பண்றாங்க. இந்த இந்தி திணிப்பு போராட்டமானது பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட பேர் உயிரை விட்டு இருக்காங்க. அப்படி உயிரை விட்டவங்களை தான் இன்னைக்கு நம்ம மொழிப்போர் தியாகிகளா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நடராஜன், தாளமுத்து இவங்க 2 பேரும் அன்னைக்கு போராடினதால முதன்முறையா கைது செஞ்சு அவங்க ஜெயிலில் அடைக்கிறாங்க. அப்படி ஜெயிலில் அடைக்கும் போது அவங்களுடைய உடல் மிகவும் பலவீனமாகுது. பலவீனமாயிட்டு இருக்கும்போது உங்களை நாங்கள் காப்பாற்றுறோம், எங்களுக்கு ஒரே ஒரு மன்னிப்பு கடிதம் மட்டும் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் கேட்குறாங்க. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, எங்களுக்கு இந்தி தேவையில்லை, தமிழ் தான் வேணும், நாங்கள் மன்னிப்பு கடிதம் எழுதியே தரமாட்டோம், இதுக்காக எங்களோட உயிரை விட கூட நாங்கள் தயாராக அப்படின்னு சொல்லிட்டு முதன்முறையா நடராசன் அப்படிங்கிறவர் உயிரை விடுறாரு. அதுக்கப்புறம் தாளமுத்து அப்படிங்கிறவங்களும் உயிரை விடுறாங்க. இவங்க இறப்புக்கு அப்புறம் போராட்டம் பயங்கரமா தீவிரமாகுது. ஏகப்பட்ட பேர் விஷம் குடிக்கிறாங்க, தீ குளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில மிகப்பெரிய கலவரமா மாறுது. அப்படி மாறிட்டு இருக்கும்போது போலீஸார் வந்து துப்பாக்கி சூடு நடத்த போறாங்க, எல்லாரும் கலைஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுல ஒரே ஒருத்தர் நெஞ்ச நிமித்திட்டு இந்த போராட்டத்துக்காக என்னோட உயிரை கூட நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது போலீஸார் துப்பாக்கியால சுடுறாரு. நெஞ்சில பார்த்து அதே இடத்துல இறந்து போறாரு. அப்படி முதல்ல துப்பாக்கியால சுடப்பட்ட அந்த இளைஞரோட பேர் தான் ராஜேந்திரன். அவருக்கு இன்னைக்கும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஏகப்பட்ட பேர் தன்னுடைய மொழிக்காக, தன்னுடைய மொழி பற்றால உயிரை கொடுத்துருக்காங்க. அப்படி உயிரை கொடுத்தவங்கள தான் மொழிப்போர் தியாகிகளா நம்ம இன்னும் கடைபிடிச்சு அனுசரிச்சுட்டு வரோம். இந்த சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமா வச்சுதான் டைரக்டர் சுதா கங்கர் அவர்கள் தன்னுடைய படத்துல சொல்ல வரதா எல்லாரும் சொல்றாங்க. இப்போ கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் வசனம் எழுதப்பட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய முதல் படமான பராசக்தி இது 1952 வெளிவந்தது. இது மெய்யப்பன் அவர்கள் தான் தயாரிச்சாங்க. இந்த படத்தை வெளியிட்டவங்க நேஷனல் பிக்சர்ஸ். இந்த படம் வசனத்துக்காகவே ஓடப்பட்ட மிகப்பெரிய ஹிட்டான படம். அது மட்டும் இல்லாம இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வசனம் நம்ம படத்துக்கு கிடைக்காது அப்படின்னு ஏகப்பட்ட டைரக்டர்களும் ப்ரொடியூசர்களும் காத்திருந்ததா அப்படிங்கிறது நம்மளால நிறைய செய்திகள் அறிய முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த படம் 2ஆம் உலகப் போரில் பாதிக்கப்பட்ட ஒரு தமிழ் குடும்பத்தினுடைய கதையா தான் இந்த படம் இருக்கும். குடும்ப கதையா இருந்தாலும் ஏகப்பட்ட சீர்திருத்த கருத்துக்கள் இந்த படத்துல நிறையவே இருக்கும். சுதா கங்கரா இயக்கத்துல நடிகர் சிவகார்த்திகேயனுடைய 25வது படம் தான் இந்த பராசக்தி. இதுல ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா இப்படி ஏகப்பட்ட திரை நட்சத்திரம் நடிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் 150 கோடியில மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாயிட்டு. இந்த படத்தோட டீசர் சமீபத்தில் வெளியானுச்சு. வெளிவந்த அன்னைக்கு ஏவிஎம் நிறுவனத்திலிருந்து தன்னோட படமான பராசக்தி படத்தோட பெயரை நீங்க பயன்படுத்தினதுக்கு நாங்க அனுமதியும் உங்களுக்கு வாழ்த்தையும் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருந்தாங்க. இதுக்கு இடையில தான் நடிகர் விஜய் ஆண்டனியுடைய 25வது படமான தமிழ்ல சக்தி திருமகன், மற்ற லாங்குவேஜ்ல பராசக்தி அப்படிங்கிற ஒரு போஸ்டரை வெளியிட்டு இருந்தாரு. இந்த படத்தோட தலைப்பை பயன்படுத்துறது நாங்க கடந்த ஆண்டே அனுமதி வாங்கிட்டோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு சுதா கங்கரா தரப்புல இருந்து நாங்களும் இந்த படத்தோட டைட்டில் வாங்குறதுக்கு ஏற்கனவே நாங்க அனுமதி வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால அவங்களும் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. இப்படி 2 பேரும் மாறி மாறி அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில புது பிரச்சனையா நடிகர் சிவாஜி கணேசன் நடிச்ச பராசக்தி அப்படிங்கிற படத்தோடைய வெளியீட்டு உரிமையை வாங்கி, அதாவது எல்லா தமிழ்நாடு முழுக்க வெளியிட்ட நேஷனல் பிக்சர்ஸ்ங்கிறவங்க நாங்க பராசக்தி படத்தை மறுபடியும் ரீரிலீஸ் செய்ய போறோம், அதுக்காக சில புதுப்பிக்கிற வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், சவுண்ட் மிக்சிங் மற்ற டிஜிட்டலா மாத்துறது எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம், அதனால இந்த படத்தோட தலைப்பை நீங்க யாருமே பயன்படுத்தாதீங்க அப்படின்னு அவங்களும் ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வசனத்திலையும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய நடிப்பில் வெளிவந்த அந்த பராசக்தி படத்துக்கும் சுதா கங்கரா அவர்கள் இயக்கி நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய இந்த பராசக்தி படத்திற்கும் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்புக்கும் மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன ஒற்றுமைனா, சமீபத்தில் வெளிவந்த டீசர்ல ஒரு பச்சையப்பன் அப்படிங்கிற ஒரு கல்லூரியை காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நடிகர் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு தயாராகுங்க அப்படிங்கிற மாதிரி மாணவர்களை பார்த்து
இவர் ஒரு மாடியில் இருந்து பேசக்கூடிய வசனத்தையும் பார்க்கும்போது இது ஒரு போராட்டத்தை மையப்படுத்திய படமாக தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஏன் பராசக்தின்னு பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்தி எதிர்ப்புல ஒரு முக்கிய பங்காற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கட்சியில் உள்ள எல்லாருமே ஏகப்பட்ட உறுப்பினர்களும் ஏகப்பட்ட மக்களும் எத்தனை பேர் செத்து மடிஞ்சிருக்காங்க இந்த போராட்டத்துக்கு. ஏன்னா தமிழ் ரொம்ப முக்கியங்கிறதுனால. அதனால அந்த படத்திற்கான சரியான தலைப்பா கலைஞர் அவர்களுடைய வசனத்தில் வெளிவந்த பராசக்தி அப்படிங்கிற படத்தோடைய பெயர் ஒரு பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறது அவங்க யோசிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்திற்கு ஏற்கனவே புறநானூறு அப்படிங்கிறத தலைப்பா இருந்துச்சு. புறநானூறுனா புறம் பற்றிய 400 பாடல்கள், அதாவது 8 தொகை நூல்களில் இது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி, வீரம், கொடை, வள்ளல் இதை பற்றியதான் இருக்கும். அதாவது ஒரு தலைமகன் அப்படி இல்லைன்னா ஒரு அரசனுடைய வெற்றியை குறிக்கிறதா தான் இந்த புறம் பற்றிய செய்திகளை சொல்றதுனால தான் இது புறநானூறுன்னு பெயர் வந்தது. இந்த புறநானூறுங்கிற பேர் இதற்கு தலைப்பு கொஞ்சம் பொருத்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால பராசக்தி அப்படிங்கிற பேரே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருந்திருக்கலாம். ஆனால் இந்த படம் வெளியில் வந்தால் தான் தெரியும் இது வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வச்ச படமா இல்லை வேறு விதமான படமாங்கிறது வெளியில் வந்தால் மட்டும்தான் தெரியும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய முதல் படமான பராசக்தி மிகப்பெரிய ஹிட் ஆனது மாதிரி நடிகர் சிவகார்த்திகனுடைய இந்த பராசக்தி ஹிட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ஹிந்தி எதிர்ப்பு படம் தாங்கிறத வெளிவந்தால் மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.